இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தாதி கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 108ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இது தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி உதவி செய்வார். மனுஷனுடைய உதவி ஒன்றுமில்லை. கர்த்தர் யாரை கட்டளையிடுகிறாரோ அவர்கள்தான் இக்கட்டிலிருந்து விடுவிப்பார்கள். ஆகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவிகளை கட்டளையிடுவார். நமது வேதாகமத்தில் இதற்கு அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் கடின வேலையாய் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள். அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். கர்த்தர் அவர் கூக்குரலை கேட்டு ஆசாரியனாகிய மோசே ஆரோன் மூலம் அவர்களை விடுவித்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்ல கட்டளையிட்டார். தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரனாகிய ரேகாவுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதித்திரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கிவிட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறதை கேளுங்கள் என்றார். நெகேமியா, இன்றைய தினம் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். எங்கள் ராஜாக்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் என்று முறையிட்டார். கர்த்தர் விடுவித்தார். யோபு பருக்களால் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் பாதிக்கப்பட்ட பொழுது அவனுடைய சிநேகிதன் எலிப்பாஸ், இக்காட்டுகளுக்கு நீங்களாக்குவர், பொல்லாப்பு உன்னை தொடராது என்றார். கர்த்தர் இக்கட்டில் ரட்சிப்புமானவர், அரணான கோட்டை, விடுதலை செய்கிறவர், உதவி செய்கிறவர், இளைப்பாறுதல் அடைய செய்கிறவர். ஆகவே நாம் நம்முடைய இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை நோக்கி உதவி செய்ய கேட்க வேண்டும். மனிதராகிய நமது பெற்றோர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உற்றார் உறவினரிடம் நம் இக்கட்டை கூறி நமக்கு உதவி செய்ய கேட்கக்கூடாது. அவர்களால் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவருடைய உதவி விருதா. ஆனால் நம் கர்த்தரிடம் மனம் விட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது உடனே கடவுள் இறங்கி நமக்கு தகுந்த உதவியை செய்வார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் இக்கட்டு நாளில் எனது உதடுகளை திறந்து என் வாயினால் உம்மை நோக்கி முறையிடும் பொழுது நீர் உடனே எங்களுக்கு இறங்கி உதவி செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்கள் இக்கட்டுகளுக்கு உதவி செய்கிற நீர் ஒருவரே அன்றி வேறு யாரும் இல்லை சுவாமி. மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம். உம்மை நம்பும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.